முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை வழிபடும் பொழுது, ஐயா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வீட்டுல ஒரு சின்ன பாவத்தை பண்ணி விட்டாங்க, என்ன பண்றது? பாஸ்டர் சொல்லுவாரு, சின்ன பாவம் பண்ணிட்டியா, பார்க்க கொஞ்சம் ஏழ்மையா தான் இருக்க, சரி ஒரு புறாவை போய் வாங்கிட்டு வா. ஓடி போயிட்டு ஒரு புறாவை எடுத்து, ஐயா என் வீட்டுல சின்ன பாவமாய் போச்சியா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பாவத்தை பண்ணி விட்டோம், இந்தாங்க பிடிங்க, இந்தா குடு. அறுத்தாச்சு, அப்படி புறா துடிக்குது, போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள மகாபரிசுத்தலத்துல அந்த பாசுதிக்கு அப்படியே அந்த ரத்தத்தை தெளிப்பார். இன்னொருத்தன் வரான், ஐயா என் குடும்பத்துல ஒரு பாவம் ஆயி போச்சியா, ஒரு பெரிய பாவம் பண்ணி விட்டான் பிள்ளை, ஒரு ஆடை வாங்கிட்டு வா. சரி பலி செலுத்துறாங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவன் வரான், ஐயா என் வீட்டுல ஒரு பாவம் ஆயி போச்சு, அப்படியா ஒரு கடா வாங்கிட்டு வா. ஒரு காளை அறுக்குறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய திராணிக்கு தகுந்தவாறு அவர்கள் பாவங்கள் அவங்க கொடுக்கிற அந்த பலியின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஸ்தலம் மகா பரிசுத்த தலம், அதுக்குள்ள போய் தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு திரைச்சேலை, இங்க வந்து ஒரு பெரிய திரைச்சேலை இருக்கு, இங்க உள்ள பாஸ்டர் மட்டும் தான் உள்ள போக முடியும். இது ஆண்டவர் பார்த்தாரு, அது என்னது? ஏழையா இருக்கிறவன் அவனுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி புறாவை கொடுக்குறான், ஆடை கொடுக்குறான், காளையை கொடுக்குறான். இவனுக்கும் ஆண்டவராகிய கர்த்தருக்கும் டைரக்ட் ஒரு கனெக்ஷனே இல்லையே. இடையில நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, 3 பேர் 4 பேர் தாண்டில வருது. இல்ல 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 என் பிள்ளைய நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு என் மேல நம்பிக்கை வரணும், என் பிள்ளைக்கு எனக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கணும். என் பிள்ளையோட எல்லா விண்ணப்பத்துக்கும் நிகரான காரியத்தை நான் டைரக்டா போய் என் பிள்ளையோட தலையில வச்சு என் பிள்ளைய குடும்பத்தை அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்த பொழுது, பரலோக தகப்பன், சொல்லுங்க பரலோக தகப்பன் மனித ரூபம், மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தாரு. ஆமென். அவருடைய பெயர் தான் அருள்நாதர் இயேசு.